குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்களேன். சில சமயங்களில் நம்ம பேசணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு இடத்துல பேசாமல் மௌனமாக இருந்திருப்போம் இல்லையா? அந்த நேரங்களில் நமக்கு ஞாபகத்துக்கு வருது தானே, யாராவது நம்மளை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை நமக்கு பதில் தெரியும், நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்கும், உண்மை இருக்கும், ஆனால் அதை நம்ம சொல்லாமல் நம்ம அமைதியாக நின்றுப்போமா? எதுக்காக? பயத்தாலையா? இல்லை தைரியம் இல்லாத காரணத்தாலையா? அந்த மௌனம் உங்க பலவீனம் கிடையாது. அது உங்க வாழ்க்கையோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய முடிவுனோட சொல்லலாம். அதுதான் உண்மை. சில நேரங்கள்ல வார்த்தை நம்ம பேசுறதுக்கு ஒரு வினாடி போதும். ஆனா அந்த ஒரு வார்த்தை ஒரு உறவை உடைக்கலாம், ஒரு மனசை நொறுக்கலாம், இல்லைன்னா ஒரு வாழ்க்கையை கூட மாத்துறதுக்கு அதுவே போதுமானது. அதனால தான் சில மனிதர்கள் பேசும்போது கூட பேசாம சில இடங்கள்ல ஒதுங்கி போயிடுவாங்க. அவங்க பயந்தவங்கலாம் கிடையாது. அவங்க மற்றவங்களுடைய நிம்மதியை கெடுக்க விரும்பாதவங்க, அவங்களுடைய சுயமரியாதையை இழக்க விரும்பாதவங்க, இன்னும் சொல்லப்போனா மற்றவங்களுக்கு ஒரு கெடுதல் செய்யறதுக்கு விரும்பாதவங்க. இந்த வீடியோ நீங்க மௌனமா இருந்ததுக்காக உங்களை எல்லாரும் பலவீனமானவங்க இல்லை பயப்படுறவங்க அப்படின்னு உங்களை சொல்லியிருந்தாங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அந்த நிமிஷத்துல உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு போராட்டம் வந்திருக்கும் இல்லையா? அதை பற்றி தான், அதுக்குரிய ஒரு தெளிவான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். மௌனம் கூட ஒரு வெற்றி தான் அப்படின்றத பற்றி பேச போகிற வீடியோ தான் இது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிற ஒரு தவறான விஷயம் என்ன தெரியுமா? யாராவது நம்மளை எதிர்த்து பேசிட்டா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங், யாராவது அமைதியாக போயிட்டா அவங்க ரொம்ப வீக்கு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் பதில் சொல்ல தெரியும், எல்லாருக்கும் அதை கட்டுப்படுத்த தெரியுமா? தெரியாது இல்லையா? ஒரு வீடு, ஒரு குடும்பம், ஒரு வேலை இடம், எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்தா நம்ம மனசுக்குள்ள 1000 வார்த்தைகள் தோணுது இல்லையா? நான் இதை சொல்லணும், அவனை திருத்தணும், அதாவது என்னோட உண்மையான நிலைமையை நான் நிரூபிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல அந்த வார்த்தை வெளியே வராததுக்கு காரணம் தான், வராம இருக்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். ஒரு சாதாரண குடும்பம், ஒரு அப்பா அம்மா மகன். அந்த மகன் ரொம்ப ரொம்ப நல்லவன், அவனுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கு. யார் தவறு செஞ்சாலும் டக்குன்னு உடனே எதிர்த்து பேசி அது ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் அவங்க அப்பா கூட ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வந்துருச்சு. அவன் பேசின விஷயங்கள் கரெக்டானது தான், ஆனா அந்த உண்மை சொன்ன விதம் காயப்படுத்துற மாதிரி இருந்தது. அப்பா மௌனமா இருந்துட்டாரு, ஒரு வார்த்தை கூட பேசாம. அந்த நைட் அந்த சைலன்ஸ் அந்த மகனை ரொம்ப ரொம்ப வலிக்க வச்சிருச்சு. அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் சரியா தான் பேசினேன், ஆனா நான் பேசின விதம் சரியா? அடுத்த நாள் அவன் போய் அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ சொன்னது தவறில்லை, நீ சொல்ற நேரம் தான் முக்கியமானது. அந்த நாள் தான் அவன் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டான். மௌனம்ன்றது சில சமயங்களில் வாதத்தை வெல்லாது, ஆனால் உறவுகளை கண்டிப்பாக அது காப்பாற்றும். இப்போ சோஷியல் மீடியா உலகம் எடுத்துக்கோங்களேன். யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே ஒரு ரிப்ளை, உடனே ஒரு ஆர்கியூமெண்ட், இல்லைன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? ஆனால் யாருமாவது யோசிக்கிறோமா? இந்த வார்த்தை யாரையாவது காயப்படுத்துமா? இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு மனுஷனுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணுமா? இந்த வார்த்தை உண்மையானதா? இந்த நம்ம பேசுகிற சொல்ல போகிற இந்த கமெண்ட் நம்ம லைஃபுக்கு தேவையானதா? யோசிக்கிறதே இல்லை இல்லையா? நம்மளும் சில நேரங்கள் அப்படிதான். நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்மளை மற்றவங்க முன்னாடி ஜெயிக்க வைக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போ எதையோ அதெல்லாம் இழக்க வைக்கலாம். மௌனம்ன்றது பயந்த மனிதர்களோட முடிவு கிடையாது, அது அறிவாளிகளுடைய ஒரு தேர்வு. மௌனம் ஒரு பவர், அது ஒரு சக்தின்னு சொல்லலாம், அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு பதில். நம்ம வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் இருக்கும். யாராவது தவறாக பேசும்போது, யாராவது நம்மளை புரிஞ்சிக்காமல் இருக்கும்பொழுது, யாராவது நம்மளை ப்ரொவோக் பண்ணும்பொழுது, அந்த நேரத்தில் நம்ம மௌனம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பதில் இல்லாததால கிடையாது, நம்ம அமைதியை பாதுகாத்துக்கிட்டு இருக்க ஒரு முடிவு தான் இது. ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு போராட்டத்துக்கு எப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொரு ஒரு வாரையும் நம்ம வெல்லணுன்ற அவசியம் இல்லை. சில வாரை நம்ம அவாய்ட் பண்ணுறதோட நல்லது தான் இல்லையா? ஒரு நாள் நீங்கள் மௌனமாக இருந்ததுக்காக யாராவது உங்களை தவறாக புரிஞ்சுக்கலாம். பேச தெரியாதவன், இவன் பதில் சொல்ல தைரியம் இல்லாதவன், இவன் ஒரு கோழை, இவெல்லாம் என்ன, ஒருவேளை இவன் அப்படி பண்ணியிருப்பானோ,
எதையும் தாங்கிட்டே இருக்கிறானே, எனக்கெல்லாம் சூடு சொரணை இருக்கா அப்படின்னு பல பேர்கள் பலர் உங்களை குத்தி குத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள ஊசி மாதிரி குத்துரும். பேசணும், கத்தணும், உங்களுடைய உண்மையை வெளியில சொல்லணும்னு உங்களுக்கு தோணும். ஆனா நீங்க மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்க, அந்த மௌனத்தை, அதாவது அந்த சைலன்ஸை நீங்க தேர்வு பண்றீங்க இல்லையா? உங்களுக்கு உண்மையா தெரியும் ஒரு வாதத்துல ஜெயிக்க முடியும். பட் அந்த வெற்றியானது ஒரு சில நேரம் தான் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். பட் அது ஒரு சில மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து தோக்கடிச்சு. ஒரு அம்மா வந்துட்டு நம்முடைய புள்ள தப்பு பண்ணா கூட அதையெல்லாம் சொல்லி காட்ட மாட்டா. அவர் மௌனம் ஒரு அன்போட மொழி. தன்னுடைய அப்பா அவருடைய வழியை வெளியே காட்ட மாட்டார். அவருடைய மனம் ஒரு பொறுப்போட சுமை. ஒரு நண்பன் உங்களால காயப்பட்டாலும் சண்டை போடாம தள்ளி நிற்கிறானா, அந்த மௌனம் ஒரு உறவை காப்பாற்றணுன்ற பயம்தான். அதே மாதிரிதான் உங்க மௌனம் கூட ஒரு பலவீனம் கிடையாது, ஒரு அன்பு, ஒரு புரிது, ஒரு பொறுப்பு, ஒரு முடிவு இல்லையா? ஒரு இரவு வரும், நீங்க தனியா இருப்பீங்க, உங்க மனசு கேட்கும், நான் ஏன் பேசல, ஏன் என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட்டு இருக்கு, ஏன் என்னோட இதயம் வலிக்குது அப்படின்னு உங்களுக்கு யோசனை இல்லையா? ஆனா அடுத்த செகண்ட் உங்களோட மனசு சொல்லும், நான் பேசல, நான் சரியில்லாதவன்றதுக்காக இல்லை, நான் மனிதர்களை இழக்க விரும்பல, நான் தேவையில்லாத விஷயங்களுக்கு பதில் சொல்ல விரும்பாதவ, நான் கோழ கிடையாது, என் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டுகளோ இல்ல தவறான விமர்சனங்களுக்கோ நான் பதில் கொடுத்து அதுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த பதில் ஒரு முடிவு இல்லாம போகும். அதனால என் தன்மானத்தை நான் இழக்க விரும்பல, அதனால என்னுடைய சுயமரியாதையை மற்றவங்களுக்கு ஏலம் கொடுக்க நான் விரும்பல, அதனால என்னுடைய சொந்தங்களை இறக்க நேரலாம் அப்படி நீங்க யோசிக்கலாம். ஒரு நாள் நீங்க மௌனமா இருந்ததால உங்களால காப்பாற்றப்பட்ட உறவுகள் உங்க முன்னாடி நிற்கும். அப்போதான் உங்களுக்கு புரியும், நீங்க தோக்கல, நீங்க ஜெயிச்சது ஒரு பெரிய விஷயத்த. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பேசாம இருக்கிற அந்த மௌனம் நம்முடைய பலவீனம் கிடையாது, நம்முடைய பயம் கிடையாது, நம்ம உள்ளத்துக்குள்ள நடக்கிற ஒரு அமைதியான போராட்டம். இந்த வீடியோல நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய அந்த மௌன நிமிஷங்களை நினைவுபடுத்திக்கோங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்ததால எப்படி உங்களால உறவுகள் காப்பாற்றப்பட்டுச்சு, ஒரு சண்டை தவிர்க்கப்பட்டுச்சு, உங்களுடைய வார்த்தையோட டெப்தால ஒரு மனசை உடையாம எப்படி தப்பிச்சது, அதை மறக்காம யோசிக்க கத்துக்கோங்க. நீங்க கூட ஒரு நாள் யோசிச்சிருக்கலாம், நம்ம உண்மை தெரிஞ்சு சில விஷயங்களுக்கு மௌனமா இருந்திருப்போம். உங்களுக்குள்ள அப்போ ஒரு சில விஷயங்கள் தோல்வியா தோணி இருக்கும். நான் இந்த இடத்துல பேசாம நின்னது நான் ஒரு குற்றவாளி ஆயிட்டேனா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அது கிடையாது. அதுதான் உங்க வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய சக்சஸா இருக்கலாம், அது மிகப்பெரிய ஒரு விக்டரியா இருக்கலாம். இந்த வீடியோ மௌனத்தை பலவீனம் நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு பதில். மௌனமா போராடுற ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் மரியாதை. உங்க நியாயத்தை மௌனமா காட்டுங்க, மௌனமா போராடி உங்க நியாயத்தை வெற்றி பெற வைங்க. எதிர்த்து பேசி பதிலுக்கு பதில் நடந்துக்கிட்டு நம்மளுடைய நியாயம் என்ன சொல்ல வருமோ அதை நம்மளால நிலைநிறுத்த முடியாம நம்மளுடைய நியாயம் அடிமட்டத்துக்கு போக வைக்கக்கூடாது. சரிங்களா? பொறுமையா இருங்க, பொறுமையா யோசிங்க. அமைதியா போறதால நீங்க தோத்து போயிட மாட்டீங்க. மௌனமா இருக்கிறது தான் உங்களுடைய பலன்றது யோசிக்கோங்க. நீங்க எப்பவுமே மௌனமா பொறுமையா எடுக்கிற எந்த முடிவுகளும் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கொடுக்குன்றதை மறந்துடாதீங்க. இனிமே நீங்க ஒரு இடத்துல மௌனமா நின்றுட்டு நீங்க அந்த இடத்துல பேசாம ஒதுங்கி வந்தா யாராவது உங்களை கோழன்னு சொல்றாங்களா, நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்க மௌனமா இருக்கிறது நீங்க சில உறவுகளை இழக்க விரும்பல, உங்களுடைய வார்த்தையில வரவா அந்த வார்த்தையோட வலி மற்றவங்களுக்கு கொடுக்க விரும்பல அப்படின்னு நீங்க நினைக்கிறதாலதான் மௌனமா வரீங்க. சரிங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.